ரோசா கொத்தமல்லி பூவு வச்சு வச்சு கொண்டையில பார்த்ததில்லையடி உன்னை பார்த்ததில்லையடி பொண்ணு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இலக்கமா உங்களைய பொழப்பெல்லாம் நாங்க பண்ற பொழப்பெல்லாம் பொண்ணு நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வழக்கத்தான் உங்களைய பொழப்பெல்லாம் நீங்க பண்ற பொழப்பெல்லாம் அப்பா 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 எந்த தண்டி குண்டிடாங்க உட்காலுக்கு தனியா ஆடுதுரா ஓ நைஸ் உமன் கேரளாவுக்கு டூர் போயிருந்தேன் ரமேஷ் சரி சரி இருக்கா கேரளாக்கு டூர் போயிருந்தேன் கோவளம் பீச்ல இப்படித்தாண்டா சரி நீ எல்லாம் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சம்பளம் வாங்குற மானக்கட்டத்தனமா அந்த பிள்ளை விட்டு பேண்ட்டை தூக்கி போட்டு வந்திருக்கேன் உனக்குலாம் அசிங்கமா இல்லையா சுடி ஆட சண்டால என்னடா இந்த பிள்ளை தாண்டா எவ்வளவு தூரம் காலை தூக்குறாலும் கிழிய மாட்டேங்குது அப்படியா செம்ம பேண்ட்டு இதுக்கு மேல அகட்ட முடியாது நான் கம்பி பிடிச்சுக்கிறேன் இங்க வரா ரமேஷ் என்னது முக்காலுக்கு இதுல தொங்குது அது வந்து இளவட்ட கல்லு பூசான மாறு அதை தூக்குனாதே நீ ஜெயிச்சம்னு அர்த்தம் எப்படியாடா அதையும் பாத்துக்கிட்டேன்னா நீ தோத்துட்ட எந்த ஊர்ல 2 கல்லு ஒட்டி கிடக்கு அது இந்த ஊர்ல ஒட்டிட்டே இருக்கும் பெவிக்கு ஊத்திருப்பாங்கடா அது எங்க ஊர் திண்டுக்கல்லு பூட்டியா பெரும் பூட்டியா அது திண்டுக்கல்ல இருந்து முண்டுக்கல்ல தூக்கிட்டு வந்திருக்கீங்க ஆமா உர போட்டு அடிக்கலாம் போலேடா வாவ் இப்படி இருக்குனப்பா கண்ணுக்கு எவ்வளவு அழகுடா ஆமா ஆமா கண்ணே எனக்கு தான் குளு 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 ஒரு டூப்ளிகேட்டா பாத்திருப்ப ஆமா எங்க மாமா உட்கார்ந்து கொண்டே சுருளு சுருளலாம் ஆத்தாடி எங்க அக்கா கொண்டே இந்த பிரச்சனை அப்புறம் மத்ததெல்லாம் மூடு மூடு நிர்வச்சிட்டா பாருங்க அக்கால வர நிக்கிறா பாரு நான் உனக்கு என்னடா வேணும் எங்க அக்காவை பாரு விட்டு கொடுக்க கூடாதுல அக்கான்னு சொல்லு நல்லா நொட்டுறடா விட்டு கொடுக்க கூடாதுல அக்காவை போய் அவன் இழிச்சாத்திரமா பேசிக்கிருக்கான் ஆமா இவர் கிழிச்சிருவாரு வாவ் உங்க அக்கா உண்மைக்கே நல்லா இருக்கு மச்சான் அம்மா அவன் என்னை வச்சு பேக்கரி வாங்கணும்னு இருக்கேன் ஆனா எனக்கு தான் தெரியும் உன்னை வச்சு ஒரு தீப்பெட்டி கூட வாங்க முடியாதுன்னு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க Thank you சும்மா மைண்ட்ல சிரிக்கிறீங்க Thank you உங்க லிப் ரொம்ப அழகா இருக்கு Thank you உங்க நோஸ் ரொம்ப அழகா இருக்கு Thank you உங்க கண்ணம் பிச்சிட்ட ஆமா ஏய் இப்ப சாருங்கனே ஏய் ரமேஷ் உங்க அக்கா தானே உண்மை மறைக்காம சொல்லணும் சொல்லுங்க உங்க அக்கா கண்ணு எப்படி இருக்கு கண்ணம் பண்ணு மாதிரி இருக்கு உங்க அக்கா மூக்கு வந்து அப்படியே ரோஸ் மாதிரி இருக்கு உங்க அக்கா உதடு வந்து அடடடட கோவப்பழம் மாதிரி இருக்கியா உங்க அக்கா உடம்பு அப்படியே தலதலன்னு வாழை தண்டு தக்காளியா இருக்கியா அடுத்தவன் பொண்டாட்டிப்புல அப்படித்தாண்டா இருக்கு முண்டை அடுத்த பொண்டாட்டிப்புல அப்படித்தான் இருக்கு நம்ம ஓடாதே பேய் மணிக்கு ஓன்னு ஆனா இது இப்ப எனக்கு பொண்டாட்டி ஆக போகுது செல்வராஜ் சார் நினைச்சு சிரிக்கிறாரு நம்மளும் இப்படித்தானே பார்த்தோம் இருக்கட்டும் பட் நீங்க ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க இன்னைக்கு ரொம்ப வசதியா உட்கார்ந்துருக்காரு வாய்ப்பு இல்ல ராஜா எட்டம் ரொம்ப இன்னைக்கு அவர் தூரமா இருக்காரு வேற ஒண்ணும் கிடையாது பரவாயில்லைங்க உங்க அழகான நேம் நான் தெரிஞ்சுக்கலாமா உங்க அழகான நேம் ஐஸ் வா இப்ப நான் சப்பவா அதனாலதான் பேரே வச்சேன் என்னப்பா ஏன் நீ வேணா வா 2 பங்கு வாங்கிட்டு போ இப்படி எல்லாரும் கேக்குறீங்கன்னு தான் பேரை மாத்திட்டேன் என்ன பேரு தேன் அப்ப நக்கவா ஐ லைக் இட் ஓ மை காட் அப்படி கால் கிடையாது இன்னும் முத பேர் கூட எனக்கு பொருத்தமா இல்ல சரி ரெண்டாவதா வச்ச பேர் பொருத்தமா இருக்கு சரி தேனுன்னு சொல்லிட்டீங்க தேனு நல்ல பேர் தான் திகட்டாத பொருள் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நீங்க தேனுன்னு வச்சேன் தெரியுமாங்க தேனு எப்பவுமே அதுவும் கெடாது தன்னை சார்ந்து சேர்ல பொருளையும் கெடாம பத்திரமா பாத்துக்கிறோம் பல வருஷம் ஆனாலும் 1000 வருஷம் ஆனாலும் தேன் மட்டும் கெடாது அதுல போட்டு வைக்கிற பொருளும் கெடாது கண்டிப்பா அது மாதிரிதான் நானும் கெட மாட்டேன் நீங்க தேனுன்றதுல சேரவும் விட மாட்டேன் நீங்க தேனுன்றதுல சந்தேகம் இல்லைங்க எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் என்ன நீங்க கம்பு தேனா இல்ல பம்பு தேனா இல்ல பொந்து தேனா நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் இல்ல நம்ம பக்கம் திண்டுக்கல் பக்கம் சிறுமலைன்னு ஒரு ஏரியா இருக்கு மலை பிரதேசம் அந்த மலை மேல ஏறினீங்கன்னா ஒரு ஆலமரம் இருக்கும் இந்த தண்ணி டேங்க் ஒசரா இருக்கும் அந்த தண்ணி டேங்குக்கு மேல ஏறி எட்டி பாருங்களேன் பெருசா ஒரு பொந்து தெரியுமா முட்டாகலம் இல்ல ஒரு ஆளு குதிக்கலாமே அதுல எடுக்கிற தேனு அப்ப மலராட்டா மொண்டு கொலையால இருக்கு கொட்டுச்சுன்னா அவ்வளவுதான் யானை தண்டி குதிரை தண்டி இருக்கு நம்மளதுல வண்டு பூரா யானை தண்டியா கொட்டுச்சு
ஒவ்வுச்சுன்னா திரும்ப உசுறு பொழைக்கிறது வாய்ப்பு இல்ல. ஆனா பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிருவேன். அதுக்கு ஒவ்வுச்சுன்னா இழுத்துக்கும், என்ன அந்த ஒவ்வொலைனா கொத்திரும். அந்த குளவிக்கு எனக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன? அந்த குளவி உன்னைய கொட்டும், நான் உன்னைய நொட்டுவேன். நீயும் நொட்டிட்டாலும் நல்லா நொட்டுவேன். ஆமா, ஒரு பொம்பளை பிள்ளை தனி அப்படியே கடிச்சு புரிய பாத்துக்க மாத்தாமல. பொம்பளை பிள்ளைட்ட நாகரிகமா பேசி பழகடா. பொண்டாட்டி ஒரு வாரம் ஆச்சு ஊருக்கு போய் வெறி பிடிச்சு திரிறேன். உனக்கெல்லாம் பொண்டாட்டி ஊருக்கு போய் ஒரு வருஷம் ஆகுதுடா. எனக்கெல்லாம் புருஷனே இல்ல, நான் என்னடா பண்ணேன்? இருக்கேன்டா, நான் இருக்கேன். இப்படியே சொல்லிட்டு நீங்க பூரா நொட்டிட்டு போய் வேற எவனையா சாணி விட்டு போயிடுறீங்க. அப்படி இல்லடா. ஓடா டேய். அப்படி ஆடாடா. செய்யறவன் ஒருத்தன் இன்னொருத்தனை சொல்லிவிட்டு இவன் நல்லவன் மாதிரியே நடிக்கிறான். பழமொழி இருக்குமா, திங்கிறவன் திங்க திருப்பதி தண்டை கட்டண மணி. எவனோ செஞ்சுட்டு போயிடுவேன். அப்படி சொல்லாதீங்க தங்கராஸ். உங்க பொண்டாட்டி ஊருக்கு போனாலும் நான் இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆமா. ஏன் புருஷன் வீட்டுல இல்லைனாலும் நீங்க இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம 2 பேர் சேர்ந்த மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்பதான் ஊர் நினைக்க 2 பெருக்க திண்ணி மண்டைக்குதான். நீ அழகா இருக்கின்ற காரணத்துல நான் நோங்கி வந்திருக்கேன். என்ன சொன்னீங்க? நல்லா சொன்னாங்க. என்ன சொன்னீங்களா? அண்ணே, நான் சொன்னது காதுல கிடைச்சா? என்ன சொன்னீங்க? நல்லா சொன்னீங்க. நான் திருப்பி சொல்லி திருப்பி வாங்க மாடி. ஒரு வாட்டி தான் காமெடி எல்லாம், அதுக்கு மேல ஓயமா வராது. ஒரு பெண்ணு அழகா இருக்கீங்க. ஒழுக்கமா பேசணும். நாளா இல்லம்மா. ஒரு ஆண் மகன் ஒரு பெண் மகள்கிட்ட என்னப்பா ஊழுன்னு சத்தம் கேக்குது? அது உன்னை கரெக்ட் பண்ணுது, விசில் அடிக்குது. வா கம்மாக்குள்ள வா. கம்மாக்குள்ள வா. ஆமா. சாரி. என்ன? இந்த மண்ணு முள்ளு கல்லு இந்த சோழியே நம்மளுக்கு ஆகாது. ஏன்? ஒன்லி டைல்ஸ் அண்ட் பெட். அட்டே, அப்ப பெரிய சேட்டு மக. டைல்ஸ் அண்ட் பெட். இங்க வாங்க மேடம். பொம்பளை பிள்ளை ஆள் நல்லா இருக்கீங்க. ஒரு பையன் உங்களை கரெக்ட் பண்றானே, என்ன காரணம்? என்ன காரணம்? ஒரு பெண்மகள் தனியா இருக்க கூடாது, ஒரு ஆண் துணையோட இருக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான். புரியுதா? எப்பவுமே ஆம்பளை துணை இல்லாம இந்த உலகத்துல பெண் வாழவே முடியாது. அதே போல பெண் இல்லாம ஆம்பளால இருக்க முடியாது. என்ன காரணம் தெரியுமாங்க? என்ன காரணம்? நம்மள பெத்த தகப்பன் கூட இருக்கணும். ஆமா. இல்லன்னா கட்டின புருஷன் கூட இருக்கணும். இல்லன்னா கூட கட்டின புருஷன் அண்ணன் தம்பின்னு ஒருத்தன் கூட. அந்தாலும் குஞ்சில முத்தம் கொடுத்துட்டாப்போ போயிட்டு அப்பதான் சும்மா பாக்கலாம். வேணாமா? ஏற்கனவே யாரோ கொடுத்துருக்காங்க. ஒரு பெண்மகள். நான் கேக்குறேன், இவ்வளவு தூரம் பேசுறல, ஒரு கட்டின புருஷன் கூட இருக்கணும். ஆமா. இல்லன்னா ஒரு அண்ணன் தம்பிங்கிற உறவு முறையில கூட இருக்கணும். இல்ல நம்ம பெத்த புள்ள நம்மளுக்கு தலைக்கு மேல வளர்ந்து நம்ம கூட இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு பெண் இந்த உலகத்துல சரியான முறையில தப்பான வார்த்தைகள் இல்லாம வாழ முடியும். இல்லான்னு வச்சுக்கோங்க, கண்ணகியே ஆனாலும் இந்த உலகத்துல தனியா ஒரு பெண் வாழ்ந்தானா அவளை தப்பா பேசுற காலமா மாறி போயிடுச்சு. ஏன்னா ஒண்ணு கழுத்து புருஷன் இருக்கணும், இல்லன்னா வயித்து புருஷன் இருக்கணும். எதுவும் இல்ல, தப்பா தான் பேசுவாங்க. பேசிட்டு போறேன், பேசுறேன் 1000 பேசுறேன் பூரா செய்யவா போறேன்? என்னது நல்லது கெட்டது? அப்பா பேங்கல காசா போட வந்திருக்காங்க. நான் கேக்குறேன், வர வேலை போட்டு போத்துக்க. நான் கேக்குறேன், ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவைதான். அதுக்கு தான் நீ ஒரு பெண்ணு தனியா ஆடிக்கிறேன்னு உனக்கு நான் பாதுகாப்புக்கு வந்திருக்கேன். நீங்க அப்படி நினைக்கிறீங்க. நான் தனியா இல்ல, இந்த 4 பேத்தை நான் தான் வச்சிருக்கேன். அப்ப 4 பேரும் முகத்தை காட்டுங்க, ஒரு வாட்டி கடைசியா பாத்துக்கிறேன். நீ தான் 5வது ஆளு. பஞ்ச பாண்டவர்களுக்கு அலியா பத்தினியா பாஞ்சாலியா நான் இருப்பேன். நீ பாஞ்சாலில செவஞ்சாலி. இன்னும் 2 பேரும் எங்கிட்டு போயிட்டுறானே தெரியல. ஒருத்தன் வண்டியில படுத்திருப்பேன், ஒருத்தாள் வீட்டுல தூங்கிட்டு. சரி தூங்கிட்டு. அப்படியா? நெளிவில்லையா? புரியா? நான் கேக்குறேன், எது எப்ப சரி நான் விட மாட்டேன். ஹலோ சார், நமக்கான நேர காலத்தை அனுசரிக்கணும். அந்த நேரத்துக்குள்ள பண்றத பண்ணணும். ஏன்னா மணிமேகலை அப்படின்னாலே ஒரு சிறந்த நடன மங்கை அப்படின்னு எல்லா பேரும் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. நமக்கான வேலையை நம்ம கொடுத்துட்டு அடுத்தவங்களுக்கான வழியை விடணும் இல்ல? நம்ம ஏன் இந்த வழியை விடணும்? அங்கிட்டு கூட திறந்து விட வேண்டியதானே. ஊருக்குள்ள முண்டமா போவேன், என்ன மோசம் போகுது? ஏண்டா நீ உடுக்குற 5000 ரூபாய்க்கு முண்டமா போவாய்ங்களா? நான் ஓனர் இல்ல. அவன் லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு வீடியோ கால்ல பார்த்துட்டு இருக்கேன். முண்டமா 5000 ரூபாய்க்கு போக சொல்ற போட. நாசமத்து போறவனே, தூமைய குடிக்கி ஒழுக்கமா பேசு. லட்சக்கணக்குக்கு வீடியோ கால் தானா? அப்ப நீ எல்லாம் கனவுளோட பார்க்க முடியாது. போ உன் தலையெழுத்து இப்படியே பார்த்துட்டு விடக்கூடாது. ஜெயரமேஷ், ஓகே, லட்ச ரூபாய் முடா
பெட்டியை வித்தா கூட தராதுடா. ஆ. பிடிப்போமா? பாப்பாவை நம்ம வேலையை பார்த்து விட்டு நம்ம அடுத்த தாளில் விடணும். ஏன்னா அடுத்து எல்லா பேத்துக்கும் கதாபாத்திரத்தை கொடுக்கணும்ல. அதனால சூப்பர் பிள்ளைங்க லட்சக்கணக்கு செல்லாத கோடி கொடுக்கலாமுங்க. அவ பாருங்க கோடி கொடுத்தேன்னா அப்புறம் தெருக்கு ஓடிதான். ஏன் தெரியுமா? ஏன் இதெல்லாம் உன்னைய மாதிரி இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்காத ஒரு காரணம் தான். அப்படின்றீங்களா? அவன் தெரிஞ்சுக்கிட்டான், அதனால அடுத்த வேலைக்கு போயிடுறாரு. அது மாதிரி இப்ப நான் ஆசிரியரா தான் இருக்கேன். ஆனா நீ அடுத்து ஹெட் மாஸ்டர் லெவலுக்கு போயிட்டியடா. எல்லாம் உங்களை வச்சுட்டேன். என்னைய வச்சு நீ எங்க அடமானம் வைக்க போறியோ தெரியல. சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரியே, சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரியே, சிவக்க சிவக்க வெத்தல போட்டு மனசு மில்லியே, உன் புத்தத்துக்குள்ள நான் ஊறணும், உன் முந்தானையா நான் மாறணும், அட ரெண்டு நிலவ ஒரு நிலவ நான் பார்க்கணும். சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரியே, சிவக்க சிவக்க வெத்தல போட்டு மனசு மில்லியே. பல்லாங்குழியாட வாடி மணிமேகல பல்லாங்குழியாட வாடி ஆசை நூறு வகை வாழ்வில் ஒரு சுகை வா, போதும் போதும் என்ன போதை சேர்ந்து வரவாம், தினமாடி பாடலாம் பல ஜோடி சேரலாம், மனபோல் வா கொண்டாடலாம் மனபோல் வா. ஆசை நூறு வகை வாழ்வி நூறு சுவைத்தாம், போதும் போதும் என போதை சேர்ந்து வரும் வா. மண்டமேல கொண்ட ஓட்டு முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது ஐயோ மச்சா மச்சாதான், முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது ஐயோ மஜா மஜானா, முதல் முத்த தந்த போது எப்படி இருந்தது ஐயோ மச்சா மச்சாதான், இடது கண்ணு துடிக்க ஏன் எனக்கு வாரி அரைக்க வயசு வந்த தேதி கேட்டதும் எப்படி இருந்தது ஐயோ மச்சா மச்சாதான், எப்படி இருந்தது ஐயோ மஜா மஜானா, முதலில் என்னை தொட்ட போது எப்படி இருந்தது ஐயோ. அம்மா விடப்படாது, அம்மா விட மாட்டேன். அதனால கத்திரிக்கோள் காசு தந்து உத்தரவு போட்டிருக்கு, கட்டு ஜாக்கெட் மேலே எட்டு கட்டி பாடு, எதிர்பார்த்து பாட சொல்லி எவளேனும் ஆசைப்பட்ட துட்ட போட்டு கேளுங்கிறே, நானும் மெட்ட போட்டு பாடுகிறேன். சிரிக்கி ஒருத்தி சிங்கார கொரத்தி தலுக்கி குலுக்கி தள்ளாடும் பருத்தி, வயசு பயல வந்தாலாம் துரத்தி கண்ணால அளவெடுத்து ராசாத்தி பின்னால வரவழைச்சு, கண்ணால அளவெடுத்து ராசாத்தி பின்னால வரவழைச்சு,
நான் இருக்கிற மேலிருந்து 8 திசை பார்த்திருந்து ஏந்திலக்கில் காத்திருந்து காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் இன்னு தோணல இது மாங்கு பாட்டு கேட்டு தெங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் கரையிலே நான் உண்டான ஆசைகளை உள்ளார பொட்டி வச்சு ஒத்தில வாடுறேனே இக்கரையிலே நான் இருக்கிற மேலிருந்து 8 திசை பார்த்திருந்து எந்திரக்கில் காத்திருந்து காணல 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னு வீடு தண்ணி வேணும் என்று தோணலே கையில் வச்சு வாடு நாம் கூடும் சந்தர்ப்பம் வாராதோ உன் கூட நானும் சேர ஒத்த காலில் நின்னேனே தென்னாரை கூட்டத்தோடு செய்தி ஒன்று சொன்னேனே உன்னாலே தூக்கம் போயாச்சு உள்ளாரே ஏதேதோ ஆயாச்சு நாம் அமரத்து கீழிருந்து முன்னும் பின்னும் பார்த்திருந்து அங்கடத்து கனவின்னு தோணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும் என்று தோணல மாமன் நினைப்பில் சின்ன தாயிதா மாசக்கணக்கில் கொண்ட நோயிதா மச்சான் கைப்பட்டாக்கு முச்சூடும் தீராதோ அக்காலின் பொண்ணுக்கோர் பொற்காலம் மாறாதோ கையேந்தும் மாட்டுக்குட்டி கன்னி பெண்ணா மாறாதோ மைப்பூசம் கண்ணத்தாலே மையல் தீர பேசாதோ கல்யாணம் காட்சி எப்போது என்னாலும் என் நேசம் தப்பாது நான் இருக்கிற மேலிருந்து 8 திசை பார்த்திருந்து ஏந்திலக்கி காத்திருந்து காணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் சோறு தண்ணி வேணும் என்று தோணலே இது மாங்கு பாட்டு கேட்டு தெங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணும் அக்கறையிலே நான் உண்டான ஆசைகளை உள்ளார பூட்டி வச்சு ஒத்தேல வாடுறேன் இக்கரையிலே நாம் அமரத்து கீழிருந்து முன்னும் பின்னும் காத்திருந்து அங்கடத்து காத்திருக்க தோணல மணி 7 8 ஆன பின்னும் ஊரடங்கி போன பின் வீடு போய் சேர்ந்திடத்தான் தோணலே வந்துருச்சு சொல்லுங்க செல்லக்குட்டி என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்சு போறேன் என்ன நினைச்ச நீ என்ன நினைச்ச என் நெஞ்சுக்குள்ள உன்னை வச்சு தச்ச போறேன் சொக்கி தவிச்சே சொக்கி தவிச்சே சொர்க்கத்தை கெட்டியதா துள்ளி குதிச்சே சொக்கி தவிச்சே சொக்கி தவிச்சே நான் சொர்க்கத்தைய கெட்டியதா துள்ளி குதிச்சே குற்றால சாரலது கண்ணோர உரிவர் என்ன நினைச்சே நீ என்ன நினைச்சே எந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ ஒன்னு அடைஞ்சே நான் நினைச்சிப்போம் உன்னோட வைப்போம் நான் தொட்டு பார்க்கிறப்ப என்ன நினைச்சே தீ கொச்சி வந்து தீ பெட்டி கிட்ட சௌக்கியம் கேட்டதில்ல நானும் நினைச்சேன் கண்ண கூலி வரும் என்ன நினைச்சே உன் நெஞ்சு புள்ளி முத்தம் வைக்க கேட்க நினைச்சேன் என் பேராச நூறாச கேட்கையில் அடித்தேன் மல்லி நீ என்ன நினைச்சையா 6 7 கட்டிலுக்கும் 5 6 தொட்டிலுக்கும் சொல்ல நினைச்சேன் நான் சொல்ல நினைச்சேன் ஒன்ன ஒட்டு மொத்த குத்தகையால நினைச்சேன் சொக்கி தவிச்சேன் சொக்கி தவிச்சேன் சொர்க்கத்தையே எட்டியதால் புள்ளி
சாரலது கண்ணோரம் ஊறி வர ஒன்னு நினைச்சேன் நான் ஒன்னு நினைச்சேன் எந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ ஒன்னு அடைஞ்சேன் என்னோட சேல உன் கையில் சிக்கிறப்ப என்ன நினைச்ச எப்போதும் போல என்னோட வேலை ஆரம்பமாகுதுன்னு நானும் நினைச்சேன் உள்காயத்தை பாக்குறப்ப என்ன நினைச்ச நான் அகம்பட்டு வேணும் இன்னும் சொல்ல நினைச்சேன் பூந்தேகம் தாங்கும் நினைச்சையா கல்யாண சொர்க்கத்துல கச்சேரி நேரம் வந்து கட்டி பூடிச்சு உன்னை கட்டி பூடிச்சு என் மூச்சு முட்டு வெக்கம் விட்ட கட்டி பூடிச்சு சொக்கி தவிச்சு சொக்கத்தை ஏற்றியதால் துள்ளி குதிச்சு சொக்கி தவிச்சு சொக்கத்தை ஏற்றியதால் சொல்லி குதிச்சு குத்தால சரலது கண்ணோரம் ஒரு வர ஒன்ன நினைச்சேன்